பெல்ட்டை கழட்டி அடிச்சு துரத்துனாங்க. ரொம்ப கேவலமா அடி வாங்கிட்டு ஓடுனானுங்க. மக்களே எதிர்க்கிறாங்களே. இது ஒரு கட்சிப்பட்ட சம்பந்த விஷயம் கிடையாதுல்ல. இது பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு பெரிய அவமானம். அவங்களுக்கு தான் அவமானம். இது அவங்க நினைச்சது ஒண்ணு. கட்சியை சம்பந்தப்பட்டவர்களையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எல்லாம் ஆட்சிக்கு யாரை கண்ட்ரோல் பண்ணுவ? தகுதி இல்லாத தலைவர்கள், தகுதி இல்லாத ஒரு கட்சி, அவ்வளவுதான். சொந்த நாட்டோட மரியாதையை குறைக்கிற நீ எப்படி இந்தியாவுக்கு ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவ? நீ உன்னோட தகுதி, உன்னோட தராதனம் எவ்வளோ அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது இதுலயே தெரியலையா? இந்த திமுக கோட்டையில ஓட்ட போட்டு தானே நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த தடவை தேசிய ஜனநாயக கூட்டணியோட நிறைய பேர் சென்னையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் அவங்க வீட்டில் தான் நிறைய நிதிங்க இருக்காங்களே, அவங்கள தான் கேட்கணும். இந்த நிதி, இந்த மக்களுக்கு என்ன நிதியும் ஒரு நிதியும் வரல. ஒவ்வொன்றும் ஊழலுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. கல்வி கிடையாது, சுகாதாரம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்படி 10 விதமான மார்க் போட்டிருக்காங்க. 10க்கு 1 மார்க் தானே வாங்கியிருக்காங்க. இது பாஜக சொல்றது கிடையாது. இது பொதுவாக மக்களோட இது. நீங்களே சொல்லுங்க, எந்த பெண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கு? நீதிமன்றம் சொல்லுது அவன் குற்றம் செய்ததற்கு, அவன் ஊழல் பண்றதுக்கு ஆதாரம் இருக்கு. ஏன் இன்னும் நீ கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க? சும்மா இன்னும் மக்களை அதே டயலாக் எல்லாம் விட்டு மக்களை ஏமாற்ற முடியுமா? எல்லாருக்கும் நல்ல விவரமா இருக்கு. நானே சொல்லலை. டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடைய நிந்திருப்பவர் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் பல்லவரம் சட்டமன்ற தொகுதியின் அமைப்பாளருமான திருமதி விஜயலட்சுமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல்லவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளராக இருக்கீங்க. ஆமா. திமுக தனது கோட்டையாக சென்னையை மையப்படுத்தி வச்சிருக்காங்க. இங்க எங்களை தவிர யாரும் வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு கனவோடு இருக்காங்க. இந்த முறை நாங்க தான் அடிப்போம் அப்படின்னு இருக்காங்க. நீங்க எப்படி விகத்தை வச்சிருக்கீங்க? இந்த திமுக கோட்டையில ஓட்ட போட்டு தானே நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த தடவை தேசிய ஜனநாயக கூட்டணியோட நிறைய பேர் இந்த சென்னையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பகுதிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதே இந்த திமுக தான் பல வருடங்களாக தாத்தா, அப்பா, பையன்னு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்களோட நிலை எதுவுமே மாறலையே. ஆமாம். என்ன மாறி இருக்கு? மெட்ரோ ட்ரெயினு மோடிஜி கொடுத்தாரு, ஓடிட்டு இருக்கு. வேற என்ன மாறி இருக்குங்க? ஒண்ணுமே மாறல. அப்படியெல்லாம் இல்லையே. மெட்ரோ ட்ரெயின் யாரு கொடுத்தா? மோடி தானே கொடுத்துருக்காரு. அதானே நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணாங்க? இங்க ஒண்ணுமே இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தேர்தல் கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு. அதுல முக்காவாசி சென்னையில பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து வந்திருக்கு. ஸோ இதுல என்டிஏக்கு எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கும்? இந்த வெற்றி கழகம் முதலிடத்துல இருக்குது அப்படிங்கிறத அவங்களா கொஞ்சம் பேரை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. அது மாதிரி எல்லா கட்சியுமே நாங்க தான் ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னு சொல்லாமே. ஆனா இதோட தீர்வுங்கிறது பொதுமக்கள் கையில தானே இருக்கு. நீங்க பல கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இருக்காங்களே. இப்ப பீகார் எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி வராது அப்படின்னாங்க. வரலையா? ஆட்சி பண்ணலையா? அப்ப அதே மாதிரிதான் தமிழகமும் நடக்கும். இவங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, நாங்க தான் திரும்பவும் வருவோம். அதெல்லாம் மக்கள்லாம் ஏமாற்ற முடியாது. மக்கள் உஷாராயிட்டாங்க. நீங்க களத்துக்கு சென்றிருப்பீங்க. மக்களோட பிரச்சனை என்ன இருக்கு? குறிப்பா பல்லாவரம் மக்களுக்கு என்ன தேவைப்படுது? பல்லாவரம் மக்களுக்கு நல்ல ரோடு இல்லை, நல்ல குடிநீர் இல்லை, சுகாதாரம் இல்லை, பாதாள சாக்கடை பண்றேன்னு சொல்லி ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ரோடை தோண்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஜேசிபி வரும், ரோடை தோண்டுவாங்க, கொஞ்சத்தை தோண்டிட்டு அவன் போயிடுவான். அப்புறம் எதுக்குடா தோண்டுறேன், நீ ஏன்டா தோண்டுன, இதை க்ளோஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா, இல்லை அது எங்களுக்கு இல்லை, தோன்றதுக்கு ஒரு கான்ட்ராக்டு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டு, திருப்பி தோன்றதுக்கு ஒரு கான்ட்ராக்டு, திருப்பி ஏதோ ஒரு பைப்பை போடுறா. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் தொகுதி மக்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அதாவது சில வேலைகள் செய்யும் போது சிரமம் இருக்குங்கிறது உண்மைதான். அது பொதுமக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. கட்டமைப்பை மேம்படுத்திட்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம். கட்டமைப்பை மேம்படுத்துறேன்னு சொல்லிட்டு இது 4 வருஷமா தான் கட்டமைப்பை மேம்படுத்திட்டே இருக்கு. நீங்க தான் மேம்பட்டுருக்கீங்க. மக்கள் எங்க மேம்பட்டாங்க? ஒண்ணுமே மேம்படலையே. நாங்க இப்போ வரும்போது கூட உங்க அலுவலகத்துக்கு கார்ல வரும்போது சாலைகள் எல்லாமே இந்த கொம்பல் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சாலைகள் குண்டு மொழிமா தான் இருக்கு. ஆமா. ஒரு பக்கம் சாலைகளும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா. இல்ல அது இப்போ ரீசெண்டா நாங்க நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம். வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இங்க சரியில்லை அப்படின்னு. அடுத்த கட்டம் நான் ரோட்ல இருக்கிற குண்டுல மீன் பிடிக்கலான் இருக்கேன். மீன்பிடி போராட்டம் பண்ணலான் இருக்கேன். இன்னும் என்னென்ன போராட்டம் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியதுதான்.
அவ்வளோ தூரம் மக்களை வந்து வேதனைப்படுத்துகிற ஒரு ஆட்சி இது. நெடுஞ்சாலைத்துறை வந்துட்டு என்னதான் நிதி ஒதுக்கிறதுனால, மத்திய அரசோட நிதி ஒதுக்கிறதுனால அந்த நிதிலாம் எங்கே தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே தான் போயிட்டு இருக்கு, அவங்கள தான் கேட்கணும். எல்லாம் அவங்க வீட்டில் தான் நிறைய நிதிங்க இருக்காங்களே, அவங்கள தான் கேட்கணும். இந்த நிதி இந்த மக்களுக்கு என்ன நிதியும் ஒரு நிதியும் வரல. இப்போ பல்லாவரத்தை எடுத்துக்கிட்டாலே சென்னையில மிக முக்கியமான சந்தையில பல்லாவரம் சந்தை. ஆமா, அந்த மக்களுக்கு எதாவது இடையூறு இருக்குங்களா? நீங்க என்ன மக்கள் முதல்ல வந்து இங்க ஒரு இடத்துல இருந்தது, அப்புறம் இங்க இருந்து போயிட்டு அங்க போய் வச்சாங்க. இது வந்து மக்கள் வந்து இது பல்லாவரம்னாலே அந்த சந்தைங்கிறது ஆண்டாண்டு காலமா இருக்குது தான். அதை வந்து பொதுமக்களுக்கு பயன்படுற வரையில அந்த சந்தையை வந்து பொதுவாக ஒரு இடத்துல மேம்படுத்தி மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணணுங்கிறதெல்லாம் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ எல்லாம் இதை செஞ்சுருக்கலாம். கடந்த 10 வருஷமா அவரு தான் இருக்கிறாரு, எதுவுமே செய்யலை. எந்த ஒரு இன்னோவேட்டிவாக எதுவும் திங்க் பண்ணி எதுவும் பண்ணலை. அதுதான் இப்போ கருணாநிதி அவர்கள் 2016 சரி 2021 வெற்றி பெற்றிருக்காரு. ஆமா, இந்த மாதிரி வந்துட்டு எப்படி தகர்த்த போறீங்க இந்தியா கூட்டணி சார்பாக? என்ன வியூ எடுத்திருக்கீங்க? எங்களோட வியூ என்ன, மக்கள் தான் வந்து நாங்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் வேலைக்கெல்லாம் போனோம்ல, அப்போல்லாம் வந்து மக்கள் சொல்கிறாங்க, என்னங்க இது ரோடு இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, ஒரே கொசுக்கடி, எல்லாருக்கும் ஜுரம் வருது, டெங்கு வருது, எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு முடிவு வரும்? நீங்கள் ஏதாவது வந்து ஆட்சிக்கெல்லாம் வருவீங்களா இல்லையா, அடுத்த எம்எல்ஏ ஆக போகிறீங்களா இல்லையான்னு கூட என்ன கூட தான் கேட்பாங்க எல்லாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மேல அதிருப்தியில இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதிர்பார்க்கறாங்களா பாஜக வரணும் அப்படின்னு? கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி வரணுங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. நீ 5000 ரூபாய் கொடுத்துட்டா வந்து மக்களை வந்து ஏமாத்திர முடியுமா என்ன? அந்த மாதிரி பாஜக எதுவும் கொடுக்கலையே மக்களுக்கு வந்து கொட்டி கொடுத்துருக்கிறாரு மோடி ஐயா. அது வந்து எல்லா சேனலும் இவங்க கையில இருக்கு. மக்களுக்கு வந்து எதுவுமே தெரியப்படுத்தாத நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு பாஜக தொண்டர்கள் தான் வீடியோ போடுறாங்க, சோஷியல் மீடியாலலாம் வந்து மோடிஜி இந்த திட்டம் எல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்னு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் நிறைய திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. தோழி விடுதியெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி சுய உதவி குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பண்ணுறது தான். அது எல்லாமே இவங்க வந்து நாங்கள் தான் பண்ணுறோம்னு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து மோடி அவர்கள் தான் நமக்கு கொடுக்குறாங்கன்னா, அப்போ இவங்க வந்து அவங்க பேரை யூஸ் பண்ணி தானே பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி நமக்கு இவ்வளோ கடன் அதிகமாயிருக்கும் தமிழ்நாட்டிலே கடன் வாங்கி என்ன பண்ணாங்க நீங்கள் தான் கேட்கணும். ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த பள்ளி குழந்தைகளுக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அங்கே போய் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அது ஏழ்மை நிலையில் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. கடந்த ஆண்டு 586 கோடி ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அந்த நிதியை கொடுக்கல இவங்க. இப்போ இப்படியே பண்ணிட்டு இருந்தா தனியார் பள்ளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி ஏழை குழந்தைங்களை அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு யோசிப்பாங்க தானே. அப்போ வந்து ஏழை மக்களும் தரமான பள்ளியில் படிக்கணும்னு தானே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி ஐயா கொடுக்குறாரு. அதையுமே நீ கொடுக்க மாட்டேன்ற. இப்போ என்ன தான் பண்ணுவ மக்களுக்காக? இப்போ பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள தான் அந்த விமான நிலையம் இருக்கு. ஆமா, ஜிஎஸ்டி சாலைகள் மேம்பாடு வசதி. ஆமா, இதை தாண்டி மக்களுக்கு வளர்ச்சி என்ன? அதெல்லாம் என்ன இவங்களா பண்ணாங்க? அப்படி கிடையாது. மக்களுக்கு வளர்ச்சின்னா மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், நல்ல குடிநீர் வேணும், நல்ல ரோடு வேணும். இதையுமே நீங்கள் கொடுக்கலையே. நீங்க என்ன கொடுத்தீங்க மக்களுக்கு? மீண்டும் பாஜக பொறுத்தவரைக்கும் மாநில அரசு மேல குறை சொல்வதாகவே ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. எல்லா வசதியும் ஏற்படுத்தி. ஆமா, எங்களோட மாநில தலைவர் நேற்று வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காரு. ரிப்போர்ட் கார்டில் என்ன வாங்கியிருக்காங்க? 31.5% தான் மார்க் வாங்கியிருக்காங்க. பாஸ் ஆகலையே. ஒவ்வொன்றும் ஊழலுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. கல்வி கிடையாது, சுகாதாரம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இப்படி 10 விதமான வந்து மார்க் போட்டிருக்காங்க. 10க்கு 1 மார்க் தானே வாங்கியிருக்காங்க. இது வந்து பாஜக சொல்றது கிடையாது. இது வந்து பொதுவாக மக்களோட இது. நீங்களே சொல்லுங்க, எந்த பெண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ போதை பழக்கம் இல்லாமல் பசங்கள்லாம் வந்து சீரழிகிறாங்கல்ல. இன்னைக்கு கூட பாஜக இளைஞர் அணி சார்பாக போதை பழக்கத்துக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இதெல்லாம் தான் பண்ண முடியுது நம்மளால. இப்போதைக்கு அதுதானே பண்ண முடியும். நான் என்ன நினைக்கிறேன், தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சகல ஒரு திறனும் அவர்கிட்ட இருக்கு. ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படி இருக்கிறதுக்கு அவர் வந்து 100% கேப்பபிள் பர்சன் அவர். அதனால அவர் அடுத்த எலெக்ஷன்ல அவர் எதிர்கட்சி தலைவராக வரட்டும்னு நம்ம வேண்டிப்போம். பல்லாவரம் பகுதி மக்களுக்கான முக்கிய ஒரு தேவைன்றது என்ன நீங்க சொல்ல வரீங்க மேடம்? நீங்க பாத்தீங்கன்னா பல்லாவரத்துலேருந்து குன்றத்தூர் போற ரோடு, அந்த ரோடை நீங்க மற்ற இடத்துல எல்லாம் 5 நிமிஷத்துல போகலாம். ஆனா நீங்க இங்கெல்லாம் வந்து போகவே முடியாது. ரொம்ப குறுகலான ஜன நெருக்கடியான ரோடு.
இவங்க வந்து இந்த சாலை விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க. அப்புறம் வந்து அனகாபுத்தூர் சைடில் இருக்கிற மக்களை வந்து இரவோடு இரவாக வந்து எல்லாரையும் வந்து இங்கேருந்து குடி போக வச்சாங்க. ஒரே அழுகையும் ஆர்ப்பாட்டமும் என்னென்னமோ நடந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, சாலையெல்லாம் விரிவாக்கம் பண்ணலை. புதுசாக இவங்களுக்கு வேண்டியவங்களோட கட்டுமான தொழில் தான் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அந்த பக்கத்தில். அந்த மக்களை மாற்றி சாலை விரிவாக்கம்லாம் பண்ணலை. மக்கள்லாம் முட்டாள் கிடையாதுல்ல, எப்படி வந்து இங்கேருந்து வலுக்கட்டாயமாக மாற்றுறீங்க? அப்புறம் பார்த்தா அந்த மக்கள் சொல்லுது, எங்களுக்கு வீட்டோட டாக்குமெண்ட் கொடுத்தது 2024-25. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2018-19 அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. அப்போ ஏன் இதை கொடுக்கல? ஆமாம், குடிநீர் பிரச்சனையில் வந்து 2024 ஒரு 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துடுச்சு. அந்த கழிவு நீர் கலந்து குடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நியூஸாகவே ஆகலை. அதுதான் அவங்க தான் ஆளுங்கட்சியாச்சு, அந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிட்டாங்க. அதுதான் அப்போ அவ்வளோ தூரம் கேவலமாக இருக்குது. என்ன குடிநீர் கொடுக்குறாங்க? ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்த குடிநீர்லாம் வந்து சமீபத்தில் முன்னாள் எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு, டேங்கெல்லாம் வந்து எத்தனை லிட்டர் இருக்குன்னே தெரியல இவங்களுக்கு, அதையே பார்க்க மாட்டேன்றாங்க இவங்க. குடிநீரே மக்களுக்கு வந்து சரியான முறையில் போகலை. இனிப்போ வெயில் காலம் வருது, இப்போ மக்கள் என்ன ஆக போகிறாங்கன்னே தெரியல. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து நம்ம சென்னையில மழை வந்தாலுமே வெள்ளம்ன்றது இப்போ சாதாரணமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ பல்லாவரத்துல வந்து ரோடுமே பாத்தீங்கன்னா குண்டும் குழிமா தான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல மழை டைம்ல எப்படி இருக்கும்? இந்த அனகாபுத்தூர்லேருந்து அப்படியே இந்த அடையார் ஆத்தங்கரை இருக்குது, அது அப்படியே வந்து பொலிச்சலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எப்போ தண்ணி உள்ளே வருங்கிற ஒரு பயத்தோடு தான் வாழ்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வே இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். எப்போ பாரு மழை வரும், வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்துடும், மக்கள் வந்து கோயில் குளம் கல்யாண மண்டபம் அப்படி தான் தங்குறாங்க. பொருட்கள் எல்லாம் இழந்துடுறாங்க. திருப்பியும் அங்கே வேற வழி இல்லைல்ல, அங்கேயே தான் போகிறாங்க. அது இந்த பக்கம் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அந்த தண்ணி வடிகால் வந்து இத்தனை நிதி ஒதுக்கணும் அத்தனை நிதி ஒதுக்கணுன்றாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் மக்கள் இன்னும் பயத்தோடு தான் வாழ்கிறாங்க. அது வடியவே இல்லையா, ரிவர்ஸ்ல வருது. எப்படி வரும்? வீட்டிலேருந்து போகிற சாக்கடைகளே வந்து இந்த பாதாள சாக்கடைன்னு ஏதோ சொன்னாங்க. சரி அதை பண்ணிவிடுவாங்க, ஒரு விமோச்சனம் வந்துரும்னு பார்த்தோம். அதுக்காக ரோடை வந்து வீணாக்குனது தான் மிச்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க ரோடை தோண்டி அங்கங்கே அடைச்சி தண்ணி சாக்கடை தண்ணியெல்லாம் ரிவர்ஸில் வருது. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கஷ்டம். அதை பற்றி ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தாங்க, அவரை என்னென்ன பாடுபடுத்தினாங்க. அப்படிப்பட்ட கட்சி போன தடவை அவங்க பையன் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சான், ஆனால் வந்து ஜெயிக்க விடலை அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இங்கே போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லி ஏதோ அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சை கேட்டு மத்திய அரசு திமுக மீது கரைப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசு பாரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நேரு ஊழல் தொடர்பாக. உங்க பார்வை நினைக்கிறாங்க? ஆமாம், அதாவது அந்த நேரு அவர்களோட இதுதான் பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொண்டேன் நான். நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இதை ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி வைத்திருந்தாங்க. இப்போ வந்து நீதிமன்றமே வந்து அவர் மேலே ஏன் இன்னும் கேஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 2586 பேருக்கு ஜூனியர் இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர். ஜூனியர் இன்ஜினியர்னா 25 லட்சம், சீனியர் இன்ஜினியர்னா 35 லட்சம். அப்படி பார்த்து 2586 பேருக்கு இத்தனை லட்சம் ரூபா வந்து வேலை கொடுப்பதுக்காக ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெய்டு வரும்போது இதுக்கான ஆதாரங்கள் கிடைத்ததா சொல்கிறாங்க. அப்போது தமிழக மக்கள் எப்படி தான் ஒரு ஏழை மாணவன் படித்து இந்த மாதிரி காசு கொடுத்து வேலை வாங்க முடியலன்னா அவனோட கதி என்ன? பல வழக்குகளை நேரு அவர் சந்திச்சு வெளில வந்திருக்காரு. பாஜக வேண்டும் என்று குற்றம் சுமத்துகிறது. பாஜக எங்கங்க இங்கே வந்தது? உங்களை வந்து ரெய்டு வரும்போது நீங்கள் வந்து நீ வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குது. நீதிமன்றமே சொல்லுது, இதில் பாஜக எங்கே வந்து? நீதிமன்றம் சொல்லுது அவன் குற்றம் செய்ததற்கு அவன் ஊழல் பண்ணுறதுக்கு ஆதாரம் இருக்குது, ஏன் இன்னும் நீ கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க.
சும்மா இன்னும் மக்களை வந்து அதே டைலாக் எல்லாம் விட்டு மக்களை ஏமாற்ற முடியுமா? எல்லாருக்கும் நல்ல விவரமா இருக்கு. நானே சொல்லலை இத்தனை கோடி வாங்கியிருக்கானுங்க, இவ்வளோ லட்சம் வாங்கியிருக்கானுங்க. சும்மா சாதாரணமாக நம்மளே ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு போட்டாலே எவ்வளோ லட்சம் கோடி ரூபாய் இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு தெரியுதுல்ல. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி அமைச்சு ஒற்றுமையா நல்லா போயிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே இவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? எங்க கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஒரு இளைஞர் அணி சார்பாக ஒரு போராட்டம் பண்ணோம். பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தோட ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டாங்க, அமமுக செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டாங்க. எங்களுக்குள்ளால எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. உங்களை எதுக்கணும், உங்களை போராட்டம் பண்ணோம்னா நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக ஒன்று சேர்ந்துருவோம், அவ்வளோதான். டெல்லியில ஏஐ மாநாடு வந்து நடந்து இதுல காங்கிரஸ் இளைஞர் அணி நிர்வாகிகள் எல்லாருமே அட்டகாசம் பண்ணாங்க, வெளியில வந்து எதை எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வு? இது வந்து தேசபக்தி இல்லை, எதுவுமே இல்லை. மோடி வந்து இந்த இந்தியர்களோட திறமை, இவங்க வந்து டெக்னாலஜியில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்கங்கிறத உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து உலக அளவில் பிரபலமாகறாங்க இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்மிட் டெல்லியில் நடக்குது, உலக தலைவர்களெல்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பெருமைப்பட வேண்டிய விஷயத்தில் இந்த காங்கிரஸை சேர்ந்த சில சமூக விரோதிகள் அங்கே உள்ளே போய் நம்மளுடைய அரசுக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டி அரை நிர்வாணமாக நிற்கிறாங்க. இது வந்து வெளிநாட்டவர்கள் முன்னிலையில் நம்மளோட இந்தியாவோட மதிப்பு மரியாதையை குறைக்கிறதுக்கு, சொந்த நாட்டோட மரியாதையை குறைக்கிற நீ எப்படி இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவ? நீ உன்னோட தகுதி, உன்னோட தராதரம் எவ்வளோ அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது இதிலே தெரியலையா? காங்கிரஸ் கட்சியும் இதற்கு காரணமான ராகுல் காந்தியோ பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு உறுப்பினராக நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். வளர்ச்சி என்ன வந்துட்டு மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும், எதனால வந்துட்டு இன்னைக்கு எல்லா துறையிலையுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? மருத்துவத்துறையிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ விஷயம் இருக்குது. இது வந்து மக்களோட பயன்பாட்டிற்கு தானே. இவ்வளோ இளைஞர்கள் படிக்கிறாங்க, இதில் குழந்தைங்கள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்களே. இன்றைக்கி உலக நாடுகளே இந்திய மாணவர்கள் தானே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உலகத்தரம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதே தானே நம்மளோட இந்த டிஜிட்டல் கரன்சி இதெல்லாம் வந்தது இல்லையா? உலக நாடுகளை விட நம்ம இந்தியா தானே நம்பர் 1 வருது எல்லாத்துலேயுமே. அதனால தானே இந்தியா வந்து உயர்ந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ 4வது இடத்துல இருக்குது, அடுத்து 3வது இடம் வரதுக்கு ரொம்ப நாள் இல்லையே. பாராட்டக்கூடிய விஷயம் தானே. இந்த மாட்டு நிகழ்வுல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இளைஞர்கள் நடந்து கொண்ட சம்பவத்தை எடுத்து மக்கள் எல்லாமே அவங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து முக்தி பாரத்னு சொன்னது ஒரு படியா கீழே குறைஞ்சிட்டு வந்துட்டு மக்கள் பெல்ட்டை கழட்டி அடிச்சு துரத்துனாங்க. ரொம்ப கேவலமா அடி வாங்கிட்டு ஓடுனானுங்க. மக்களே எதிர்க்கிறாங்களே. இது வந்து ஒரு கட்சிப்பட்ட சம்பந்த விஷயம் கிடையாதுல்ல, இது வந்து பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு பெரிய அவமானம், அவங்களுக்கு தான் அவமானம். இது அவங்க நினைச்சது ஒன்று, இந்தியாவை தலைகுனிய வைக்கலாம், மோடி ஐயா அவர்களை தலைகுனிய வைக்கலாம். பொதுமக்கள் கையிலேருந்து செப்பல் அடி வாங்கி பெல்ட் அடி வாங்கிட்டு ஓடினாங்க, அவ்வளோதான் மிச்சம். தமிழகத்தில் காங்கிரஸோட எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 28 தொகுதியில் வந்து திமுக கேட்கறதா ஒரு தகவல். ஆமாம், தமிழகத்தில் ஒரு அன்கண்ட்ரோல்டு கட்சின்னா அதுதான். ஒரு ஆள் ஒன்று பேசுகிறாரு, இன்னொரு ஆள் இன்னொரு பேசுகிறார், அவன் பேசுகிறான். முதல்ல ஒரு கட்சி தலைவனா உன் கட்சியை சம்மந்தப்பட்டவர்களையே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுவ? தகுதி இல்லாத தலைவர்கள், தகுதி இல்லாத ஒரு கட்சி, அவ்வளோதான். மீண்டும் இந்திய ஆட்சியோடு வெற்றியோடும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றியோடும் சந்திப்போம். நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.